ஷவுமி விவோ அப்படின்னா வந்து நம்ம 10,000லாம் பார்க்குறோம். திரும்பி வந்து நம்ம அந்த 1 லட்சத்துலையும் பார்க்கும்போது நம்மளால வந்து ஏற்றுக்க முடியல. இப்போ பார்த்தா வந்து சர்வசாதாரணமாக 1.3 1.4. ஆனால் மேக்ரோ பொறுத்த வரைக்கும் முன்னெல்லாம் நான் நிறைய மேக்ரோ எடுத்திருப்பேன். இப்போ என்னால் அவ்வளோ மேக்ரோ எடுக்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, முடியல. யாருக்காவது இந்த மாதிரி டிவைஸில் ஏதாவது இருக்கா, இல்லை வந்து என்னோட யூனிட் ஸ்பெசிஃபிக்காக இருக்கான்னு எனக்கு தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் தலையில தான் மிளகா அரைச்சிட்டாங்க சொல்லுங்கன்றான். வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இப்போ 15 அல்ட்ரா வாங்கலாமா? நான் இப்போ கூட பார்த்தேன் ஒரு சில ஆடெலாம் 60,000 அந்த மாதிரிலாம் பார்க்குறேன். ஸோ 60K வந்து 8 லிட்டரோட நல்ல கேமரா செட்டப்போட. ஏன்னா இந்த பக்கம் நான் வந்து 17 அல்ட்ரா வச்சுருக்கேன். ஆனால் இப்போயும் வந்து எனக்கு பர்சனலாக சொல்லணும்னா 2 ஃபோன் பிடிக்கும். ஒன்று 14 அல்ட்ரா. 14 அல்ட்ரா வந்து எனக்கு இன்னும் கூட ஒரு டைப் ஆஃப் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் அது மேலே இருக்குது. அது காரணம் என்னென்னா, ஒரு மாதிரி அந்த வேரியபிள் அப்பர்ச்சரை வச்சு ஒரு யூனிக்கான ஒரு சில ஃபோட்டோஸ் எடுக்கலாம். அதை எடுக்கணும்னு ஆசை, பார்ப்போம். 14 அல்ட்ரா இது வரைக்கும் நான் வந்து சும்மா எடுத்து யூஸ் பண்ண முடிஞ்சிருக்கே தவிர பர்சனல் ட்ரைவ்லாம் யூஸ் பண்ணதில்லை. ஆனால் அதோட வேரியபிள் அப்பர்ச்சர் மேலே எனக்கு ஒரு கண். ஆனால் ப்ராக்டிக்கலாக அப்படின்னு பார்க்கும்போது 15 அல்ட்ரா வந்து எனக்கு பேலன்ஸ் ஆஃப் பவர் ஸ்டைல் எல்லாம். ஏன்னா இப்போ 17 அல்ட்ராவே கையில் இருந்தாலும் எனக்கு 15 அல்ட்ராவில் ஒரு சில கன்வீனியன்ஸ் இருந்தது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இதில் கண்டினியூஸ் ஜூம் இதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு ஃபார்ம் ஃபேக்டர் கூட நான் மறந்துடுவேன்டா. ஏன்னு பார்த்தா என்னோட டிமாண்ட் கேமரா அப்படின்னு வரும்போது அதுக்கு நீ ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணணும். என்ன சார் பண்ணணும்? டிசைன் கேவலமாக இருக்கும், பரவாயில்லையா? எது நல்லா இருந்துட்டு போகுது, நான் ஒத்துக்கிறேன். எனக்கு கேமரா நல்லா இருக்கணும், அது என்னோட ப்ரிஃபரன்ஸ். இப்போ ஒருத்தர் எப்படி திரும்ப இருப்பார், அவருக்கு கேமராலாம் மேட்டர் இல்லை, எனக்கு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வேணும், கம்ஃபர்ட் வேணும், கையில் பிடிச்சி யூஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கணும், இது அவரோட டிமாண்டாக இருக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல எனக்கு என்ன ஆகிடுதுன்னா, 15 அல்ட்ரா வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ரீமியம்னஸ் அதுவும் வந்துடுது. ப்ளஸ் எனக்கு 4 கேமரா இருக்குது. அல்ட்ரா வைட் வந்து சென்னை சிட்டிக்குள்ளார ரொம்ப லீஸ்ட் யூஸ்டுன்னு வச்சுக்கலாம். நீ இப்போ டூர் போனேன், உனக்காவது அல்ட்ரா வைட் யூஸ் ஆகும். நான் சென்னை சிட்டிக்குள்ளார எங்கே போனாலும் அல்ட்ரா வைட் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து கண்ணு வேர்க்கும். ஏன்னு பார்த்தோன்னா சுற்றி குப்பை தான் தெரியும். குப்பை, சரியா, ஒயரு, பில்டிங்கு ஒயரை கூட நான் வந்து ஏதோ சமாளிச்சுப்பேன். ஆனால் அவ்வளோ குப்பையை சமாளிக்கணும்னா ஃபோட்டோவே டெலிட் பண்ணணும். இதை எரேஸ் பண்ண அப்படின்னு என்ன நம்ம சொல்லுது, ஃபோட்டோ டெலிட் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும். அதுக்கப்புறம் ஸோ அதனால் வந்து அது கொஞ்சம் கேவலமாக இருக்குது. மற்றபடி பிரைமரி சென்சார் ஓகே. பிரைமரி சென்சாரில் எனக்கு இந்த ஃபோனில் பிடிச்சது என்னென்னா, இதுவும் 1 inch சென்சார் தான். ஸோ இதுவும் 1 inch சென்சார் வித் லோஃபிக்கு. அது வந்து லோ லைட்டில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த அட்வான்டேஜ் நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். பட் ரியல் வேர்ல்டில் பார்க்கும்போது டே டைமில் உங்களுக்கு பெரிய வித்தியாசம் இருக்க போகிறது இல்லை. ஆனால் ஹைலைட் என்னென்னா, எனக்கு வந்து பிரைமரி சென்சார் அதில் பிடிக்கும். பிரைமரி சென்சார்லேயே நம்ம என்ன பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தா, 3x வரைக்கும் ஜூம் பண்ணாலும் இன்சென்சார் ஜூமில் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் இல்லாமல் இருக்குது. எனக்கு அதுவும் பிடிச்சிருந்தது. அடுத்து 3.2xக்கு டெடிகேட்டடாக இருக்குது. ஸோ அது வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா, அதில் மேக்ரோ எடுக்க முடியுது. அப்போ நான் 7.4x வரைக்கும் இன்சென்சார் ஜூம் போக முடியும். ஸோ அப்போ மேக்ரோ நான் 2x ஜூம் போய் எடுப்பேன். ஆமாம், அது மாதிரி நான் நிறைய மேக்ரோ எடுத்திருக்கேன். என்கிட்ட அவ்வளோ மேக்ரோ இருக்குது. 15 அல்ட்ராக்கு மட்டுமே என்கிட்ட 20,000 ஃபோட்டோ இருக்குது. மனுஷனே இல்லை தெரியுமா, இருக்குது, நிறைய இருக்குது 15 அல்ட்ராக்கு. அது அவ்வளோ தூரம் ஸ்பெஷலாக நிறைய ஃபீல் ஆச்சு. நானே 6,000 ஃபோட்டோ எடுத்துருக்கேன், நீங்கள் 20,000 ஃபோட்டோ எடுத்துருக்கேன், ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சரியா? அதனால் அது வந்து எனக்கு இன்னும் என்னோட புக்ஸில் வந்து நான் ஒரு ஹானரபிள் அண்ட் மோஸ்ட் ரெஸ்பெக்டட் பொசிஷனில் கொண்டு போய் 15 அல்ட்ரா வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ நான் 17 அல்ட்ரா போக காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, எனக்கு ஓப்பனாக சொன்னால் ப்ரைஸும் ஒரு பாயிண்ட்ரா. இந்த பக்கம் நான் X300 அல்ட்ரா போகலாமான்னு பார்த்தா இன்கன்சிஸ்டன்சி நிறையா பார்க்குறேன், இன்டர்நெட்டில் பார்க்குறேன். அதே சமயம் ப்ரைஸும் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த ஃபோன் வந்து நம்ம சைனீஸ் மாடல் வாங்குறதா இருந்தால் 87K 90Kக்குள்ளே வாங்க முடியுது. சரி, இந்தியன் மாடலாக இருந்தால் 1 lakhக்குள்ளே வாங்க முடியுது. ஒரு 97 1 lakh வாங்கி, ஏன்னா ரிலீஸ் ஆன போதே வாங்கினவங்க இப்போ விற்கிறாங்க. ரொம்ப நியூ வாங்கி 1 month கூட ஆகலைன்னும் போது தான் 1,05,000 1,07,000 கிடைக்குது. கேமரா ப்ரோ கிட் வேறு இப்போ அவ்வளோ கிடைக்கிறது இல்லை. அப்போது ப்ரீ புக் பண்ணி வாங்கினவங்களாம் இப்போ கிட்டோட விற்றாங்க 1,13K அந்த மாதிரிலாம் கிடச்சிது. இப்போது இந்த பக்கம் X300 அல்ட்ராவை பார்க்குறேன். அது வந்து எனக்கு இப்போ யூஸ்டு மார்க்கெட்டில் 1.2 1.23 அந்த மாதிரி கிடைக்குது. கேமரா கிட்லாம் ஃபோனும் வாங்குறதே கஷ்டமாக இருக்குது, கேமரா கிட் வேறு வெக்கம்ல எனக்கு இப்போ அப்படின்ட்டுருவாங்க. அடுத்து இது ஓப்போவோட X9 அல்ட்ரா. X9 அல்ட்ரா இப்போ கூட ஒன்று பார்த்தேன், ஒரு டீல் இதில் பார்த்தேன். 1.22 கிரேசி ப்ரைஸ். ஏன்னா அதே ப்ரைஸுக்கு தான் விவோவும் கிடைக்குது அப்படின்னும் போது ஓப்போவும் சூப்பர் தான். ஆனால் இதெல்லாம் வந்து இப்போ கேட்கும்போது ரொம்ப என்னடா இது. ஏன்னா ஒரு டைமில் வந்து ஷவுமி, ஓப்போ, விவோ எல்லாமே ஃப்ளாக்ஷிப் பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவாக ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்க. 60,000 70,000. 1 lakh. நான் எனக்கு தெரிஞ்சு 14 அல்ட்ரா தான் நினைக்கிறேன். நான் 13 அல்ட்ரா 14 அல்ட்ரா வந்து கரெக்ட் தான். 1 lakh 13 அல்ட்ரா இந்தியாவிலே கிடையாது. அதனால 14 அல்ட்ரா வந்து 1 lakhல வந்து ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ரைஸாக அவ்வளோ ப்ரைஸாக இருந்தது. ஏன்னா நம்ம வந்து எந்த ஃபோனையும் குறை சொல்லல. பட் ஷவுமி, விவோ அப்படின்னா வந்து நம்ம 10,000லாம் பார்க்குறோம். திரும்பி வந்து நம்ம அந்த 1 லட்சத்துலையும் பார்க்கும்போது நம்மளால வந்து ஏற்றுக்க முடியல. இப்போ பார்த்தா வந்து சர்வசாதாரணமாக 1.3 1.4. இந்த பாயிண்ட் நான் அக்செப்ட் பண்ணுறேன்டா. எப்படின்னா இப்போ வந்து இது 40,000 ஃபோன்ரா, X8 Pro Max போக்கோ. ஸோ அப்போ இதில் வந்து நான் UI யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். சரி, இதில் நான் UI யூஸ் பண்ணும்போது அப்படியே ஐடென்டிக்கலாக இருக்குது. ஏன்னா அதுவும் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. 9500S 12GB RAM அதுவும் பறக்குது.
அப்போ இதுவும் பார்க்குறேன் அதுவும் பார்க்குறேன், அனிமேஷன் எல்லாமே கிட்டத்தட்ட ஐடென்டிக்கலாக இருக்குது. சரியா? அப்போ வந்து எனக்கு என்ன ஆயிடுதுன்னா, சில சமயங்களில் அதை நான் தப்பாக சொல்ல மாட்டேன், ஒரு வகையில் பார்த்தா 40,000 ரூபா கொடுக்குறவனுக்கும் நான் ஃப்ளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்குறேன் அப்படிங்கிறது நல்ல விஷயம். பட் 1 லட்ச ரூபா 1.25 லட்ச ரூபா கொடுக்குறவன் என்ன கேட்பானா, டேய் நான் யூஸ் பண்ணுற மாதிரியே தான்டா அதுலேயும் இருக்குது, என்னடா வித்தியாசம், அப்புறம் நான் என்னடா ஃப்ளாக்ஷிப் அப்படின்னு கேட்பான். அதான் ஒரு டைமில் வந்து சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ரிஷியேட் பண்ணியிருப்போம். சாம்சங்கோட யூஐ வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்கேல் ஆஃப் எஸ் சீரிஸ்க்கு வேற மாதிரி இருக்கும். எஸ் சீரிஸ் ஏ சீரிஸ்க்கு ஒரு சின்ன ஸ்டெப் டவுன், என்ட்ரி லெவலுக்கு உருவிட்டு விட்டு சுத்தம் அவன் கேட்டான கூட பரவாயில்லைங்கன்ற ஒன் யூஐ கோர் அப்படின்ட்டு போயிடுவான், டாட்டா அப்படின்வான். ஸோ அதான் இது மாதிரி இருந்தது. ஸோ அதெல்லாமும் யோசிக்க வைக்குது. பட் ஃபேக்ட் என்னன்னா, நீ சொல்கிற மாதிரி தான் கம்மி பட்ஜெட்டில் பார்த்துட்டு இருந்த ஒரு சில பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ளாக்ஷிப்பாக மாறும்போது நம்மளால டக்குன்னு வந்து அந்த நேமை ஏற்றுக்க முடியல. ஆமாம். ஆனால் அதை ப்ரூவ் பண்ணும் விதமாக ஹார்ட்வேர் இருக்கா அப்படின்னு கேட்டால் எஸ் இருக்குது. இப்போ இந்த ஃபோனை அன்லாக் பண்ணேன், இதில் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாரு. இதில் வந்து அந்த ஆப்ஷன் இருக்கும்னு ஆண்டவனை பிரார்த்திச்சுட்டு உள்ள போகிறேன். ஏன்னா 17 கிடையாது அதெல்லாம். டிஸ்பிளே, அட்வான்ஸ் டெக்ஸ்சர் ஓகே, கலர் ஓகே. இதெல்லாம் 17 கிடையாது தம்பி. ஏன் இமேஜ் இன்ஜின் இல்லையா? இதெல்லாம் இப்போ வர ஃப்ளாக்ஷிப்லாம் இல்லை. இங்கே பார், என்ன அது டிஸ்பிளே வந்து இதுதானே, ஒன் ஸ்டெப் டவுன் தானே இது. இந்த அப்படி டக்குன்னு நான் அடிக்க மாட்டேன். டிஸ்பிளே வந்து ஆக்சுவலாக பிரில்லியண்டான டிஸ்பிளே. இது இது வந்து 2K பேனல், இது வந்து 1.5K பேனல். ஆனால் பேனலோட குவாலிட்டி எல்டியா இருக்கு. நமக்கு பேனல் குவாலிட்டிலாம் வந்து, ஆனால் ஆப்ஷன்ஸ் வந்து மிஸ் ஆகுது. இப்போ இங்கே பார், இல்லைல்ல? ஆமாம். வா, அதாவது இங்கே பார்த்துக்க, ரெஃப்ரெஷ் ரேட்டு, டிஸ்பிளே, இதுலேயும் அதெல்லாம் இருக்குது. எங்கே ஏஐ இன்ஜின்? ஆனால் உள்ளே வந்து அடுக்கி வச்சுருக்காங்க ஏஐ இமேஜ். எங்கேயோ பார்த்தனே, நம்ம இந்தியன் மாடலில் என்ன ஒன்றா உள்ளே ஒளிச்சு வச்சுருப்பாங்கடா. எதுக்குள்ளனா ஆக்சசபிலிட்டிக்குள்ளே இருக்கும். அங்கே நீ போனா என்ன பார்க்கலான்னா, சும்மா 1-2 ஆப்ஷன் பார்க்கலாம். ஆனால் இதெல்லாம் இருக்காது. அந்த எம்இஎம்சிலாம் கம்ப்ளீட் மிஸ்ஸிங். எம்இஎம்சி வந்து எம்இஎம்சி வந்து எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் வந்து எம்இஎம்சி இதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது எனக்கு பயங்கர ப்ரில்லியண்டாக இருந்தது. இல்லைனா Xiaomi 12 Proவில் 13 Pro வந்துச்சு. அது வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் டிவைஸாக மாறிச்சு. ஏன்னா நல்ல பில்டு குவாலிட்டி, 3.2x வந்து அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்தது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் அந்த ஃபோனில் என்னென்னா எம்இஎம்சி இல்லை. ஏய் என்னடா இது 12 Proவில் இருக்குது, இதில் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் என்னாச்சுன்னா MIUI 14 இருக்கும்போது இல்லை, HyperOS 1 வந்துச்சு. இன்ஜின் வந்து எம்இஎம்சி வந்துருச்சு. சரியா? ஃபியூச்சர்ல வந்து இதுலயும் அதெல்லாம் ஃபியூச்சர்லாம் எனக்கு தெரியல. எனக்கு ஃபியூச்சரை பற்றி நம்பிக்கையே இல்லை. இப்போ அதில் இருந்துச்சு அப்படின்னா அப்போ எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஐடென்டிக்கல் நிறைய விஷயங்கள் அதனால் இருந்துச்சு. ஓகே. அப்புறம் கிராஜுவலாக பார்த்தா இப்போ வந்து கொஞ்சம் நிறைய மாறி இருக்குது எனக்கு. அதனால் என்ன ஆகுதுன்னா, இப்போ இதில் பாரு இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கா. அப்புறம் பாரு நேட்டிவாகவே 4 சென்சார், இதில் 3 சென்சார் தான். அதுக்குள்ளே இன் சென்சாரு, ஸ்டெப்லெஸ் ஜூமு. நான் பெருமை பித்தினாலும் ஒரு பக்கம் என்னடானா அதுல ஒரு லென்ஸ் இருக்கிறது வந்து எப்பவுமே அது. அதோட அடுத்த ட்விஸ்ட் சொல்றேன், நீ 10 சென்டிமீட்டர் மேக்ரோ எடுப்ப. ஆமா, நான் எங்க போறது? ஆமாங்க, நான் 30 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர் தள்ளி போய் நிக்கிறேன். அது கொஞ்சம் கடியா இருக்கு. ஏன்னு பார்த்தா எடுக்கிற ரிசல்ட் நல்லா இருக்குடா. ஆனா அந்த எடுக்கிற ரிசல்ட்டுக்கு எவ்வளவு பேஷன்ஸ் வேணும் தெரியுமா? அதுல நான் ஓரளவுக்கு பக்கத்துல போயிடுவேன்டா. பக்கத்துலன்னா எனக்கு அல்ட்ராவைட் மேக்ரோ எனக்கு பிடிக்காதுங்க. அது வந்து பூச்சி துப்பிடும் மூஞ்சில் அப்படின்றோம், அவ்வளோ கிட்ட போயிடும். இதில் வந்து என்னென்னா, அந்த 10 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, இப்போ இங்கே ஸ்பைடர் இருக்குது அப்படின்னா, அதாவது இங்கே ஸ்பைடர் இருக்குது அப்படின்னா இங்கே இருப்பேன். அற்புதமாக இருக்கும். இந்த இவ்வளோ தூரத்தில் இருக்கும்போது அழகாக அந்த ஸ்பைடர் ரியாக்ட் பண்ணும். இதில் இருக்க லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ் பிளிங்க் ஆகிறது அதுக்கு தெரியும், அது பார்க்கும். அதெல்லாம் வந்து நல்லா இருந்தது. இதில் எப்படி தெரியுமா இருக்கும்? யாரா அவன் ரொம்ப தூரத்தில் ஒருத்தர் நிற்கிறான் அவர் இருக்கும். அது வந்து வேற ஒரு உலகத்தில் இருக்கும். நான் கையெல்லாம் ஆட்டினாலும் போடா வெண்ண அப்படின்னு போயிடும். ஆனால் இதில் நான் யூஸ் பண்ணும்போது நான் நிறைய தடவை பண்ணியிருக்கேன். இதில் யூஸ் பண்ணும்போது ஸ்பைடர் நம்மளை எப்படி பார்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அட்டென்ஷன் ரொம்ப இருக்கும். நான் இப்படி கேமரா வச்சிருக்கேன்னு என் 15 Ultra நான் யூஸ் பண்ணும்போது ஃபுல்லாகவே இப்படி தான் இருப்பேன். இப்படி கை இருக்கும்டா, மேக்ரோவில் இருப்பேன்டா, இங்கே ஸ்பைடர் இருக்குன்னு வையன், என் கை இன்னொரு கை இருக்குல்ல, இங்கே இன்னொரு கை இங்கே இருக்குல்ல, இப்படி விளாண்டுட்டே இருப்பேன். கேமரா பக்கத்தில் வச்சு இப்படி பண்ணிகிட்டே இருப்பேன். இப்படி எதுவும் டக்குன்னு மூவ் ஆகுதுன்னு ஒன்று ஸ்பைடரோட திரும்பி இப்படி பார்ப்பேன். ஆமாம், அப்போ தான் எடுப்பேன். டக்கு 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 டிஃபென்ஸ் மெக்கானிசம்லாம் வரும் டக்குன்னு, அப்போ தான் எடுப்பேனே. அந்த மாதிரி அதுங்கிட்ட அதை ரியாக்ட் பண்ணும்போது தான் எடுக்கவே முடியும். இதில் என்ன ஆகுதுன்னா, இதில் வந்து அதே டிஸ்டன்ஸ் இங்கே ஸ்பைடர் இருக்குன்னா நான் எங்கே திரும்ப போக வேண்டியதாக இருக்கும். இங்கே ஸ்பைடர் இருக்குன்னா இன்னும் தூரம் போயிட்டு அங்கேருந்து எடுக்கணும். அங்கேருந்து நான் ஜூம் பண்ணி எடுக்கணும். அப்போ என்ன ஆகுதுன்னா, ரொம்ப பொறுமை வேணும், ஷேக் நான் மினிமைஸ் பண்ணணும். என் ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா இது அளவுக்கு க்ளோஸாகவும் ஷார்ப்பாகவும் இருக்காது. சப்ஜெக்ட் வந்து ஒரு இடத்துல நிற்கணும்னு சொல்ல முடியாது, டக்குன்னு வந்து ஓடுமா ஓடா வெண்ண அப்படின்ட்டு போயிடும். நான் இதில் ட்ரை பண்ணியிருக்கேன் மேக்ரோ, நான் காட்டுறேன். ஹியூமன் போர்ட்ரேட் எல்லாம் செமையாக இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் செமையாக இருக்குது. இப்போ இதாக வெளியில் போய் எடுக்கிறது இதெல்லாம் வந்து செம ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. நான் வந்து லைக்காக அத்தன்டிக் தான் இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறேன். அந்த கலர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நேச்சுரலாக. ஆனால் மேக்ரோ பொறுத்த வரைக்கும் முன்னெல்லாம் நான் நிறைய மேக்ரோ எடுத்திருப்பேன். இப்போ என்னால் அவ்வளோ மேக்ரோ எடுக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, முடியல. இல்லாட்டி நான் எடுத்திருப்பேன். இப்பயும் வந்து மேக்ரோ பார்த்தோன்னா
இதுவே ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷன் தான் எடுத்தேன். எவ்வளோ தூரம் 400 mm. 400 mm. ஆமாம், 400 mmங்கிறது ஒன்றுலையும் இருக்குது. நீ ஆனால் 400 mmல போய் மேக்ரோ எடுத்தானா உனக்கும் இதே ரிசல்ட் வரும். ஒன்றுலையும் எடுக்கலாம். அந்த மாதிரிலாம் நான் எடுத்திருக்கேன். 15 அல்ட்ராலையும் எடுக்கலாம். இல்லைன்னா இந்த ட்ரெண்ட் எனக்கு இப்போது ரொம்ப ஒரு மாதிரி சர்ப்ரைசிங்காக இருக்குண்ணா. இப்போது ஒரு டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களே வந்து இந்த ஜேர்னியில் பார்த்துருப்பீங்கல்ல. இப்போது 13 Pro வந்தது, 14 அல்ட்ரா இருந்துச்சு, அப்புறம் 15 அல்ட்ரா இருந்தது. இப்போ வந்து ஒரு டைமில் ஃப்ளாக்ஷிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரேஷன் டு ஒன்று ஜென்ரேஷன் வந்து மேஜராக வந்து அப்டேட் வந்துட்டு டிசைனோ அதெல்லாம் இல்லைனா கூட கேமரா அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து இன்பில்ட்லாம் அப்படின்னு பண்ணுவாங்க, பேக் பண்ணி கொடுப்பாங்க. பட் இப்போ வர ஃப்ளாக்ஷிப்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ விவோ கூட பாருங்களேன். இப்போ விவோ X100 எல்லாம் பார்த்துட்டு திடீர்னு X200 இல்லை X300 இப்போ வந்த ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லிட்டலாக வந்து ஒரு ஸ்டெப் பேக் எடுத்து பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்கா? இல்லை, அது தப்பு சொல்ல. அது வந்து ஆக்சுவலாக ப்ராப்ளம் இருக்குது. அதை ஆக்சுவலாக அக்செப்ட் பண்ணிக்கணும். இருக்குது, இல்லைன்னு இல்லை. இது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா, நான் கேட்டேனே என்னடே 10 சென்டிமீட்டர் மேக்ரோலாம் கொடுத்துருந்தீங்க, அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா 14 அல்ட்ராவில் வேரியபிள் பர்ச்சர் இருந்தது, ஏன்டா தூக்குனீங்கன்னு கேட்டேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதை ரீட்டைன் பண்ணால் எனக்கு வந்து பெரிஸ்கோப்புக்கு இடம் பத்தலை அப்படின்னாங்க. இதில் உள்ள பெரிஸ்கோப் வந்து கொஞ்சம் பெருசு 15 அல்ட்ராவில். ஸோ அதனால் அது செட் ஆகலை, அதனால் நாங்கள் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. வேலிடாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் மனசு ஏற்றுக்கல. ஆனால் அதுக்கும் தனியாக செலவு பண்ணணும். இப்போ இதுக்கு தனியாக செலவு பண்ணி அதுக்கும் தனியாக செலவு பண்ணி ஒரு ஆஸ்பெக்டில் நான் வந்து நானே என்ன எப்படி மனசை தேத்திக்கிட்டேன் அப்படின்னா, சிப்செட்டோட இப்போ ப்ரைஸிங் எல்லாம் ஏறுது. ஆமாம். ஸோ இப்போ இன்னொரு நான் லென்ஸ் இன்னொன்று உள்ள நான் வந்து சொருகணும் அப்படின்னா வந்து திரும்பி அதுக்கும் வந்து காஸ்ட் ஏற்றணும். கண்டிப்பாக ப்ரைஸ் ஏற்கனவே 135க்கு போயிட்ட ஃபோன் வந்து திரும்பி 160க்கு போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஆன்டிக் பீஸ் மாதிரி ஆகிடும். யார் வாங்குவா சொல்லுவாங்க? அதுதான் இப்போயே வந்து 1000 கேள்வி கேட்குறாங்க, போயா வெண்ண அப்படிங்கிறாங்க. அப்போ யார் வாங்குவா? ஸோ அது வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்சாக மாறிடுச்சு இன்னைக்கு. அதாங்க இப்போது நான் வந்து இந்த ஃபோனை நவம்பரில் வந்து வாங்கினேன். ஆக்சுவலி நம்ம சுதர்சனன் அண்ணன் ப்ரோ தான் வந்து நம்ம வாங்கி கொடுத்தாரு. ஸோ அந்த டைமில் வந்து நான் உங்களுக்கு தெரியும், நான் வாங்க வந்த ஃபோன் வந்து S24 அல்ட்ரா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நான் ஷோரூம் போனதுக்கப்புறம் எனக்கு ஃபஸ்ட்லி இந்த ஃபோனோட இமேஜ் வந்து முதலே வந்துடுச்சு. வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. நான் ஆக்சுவலி வந்து அவர்கிட்ட வந்து என்ன சொல்லியிருந்தேன், தலைவர் இந்த ஃபோன்லாம் நான் அஃபோர்ட் பண்ண முடியாது, ஏன்னா நான் 60,000 வந்து எனக்கு ஒரு பெரிய பிஞ்சு. நீங்கள் 70,000 அதுவும் நம்ம இது கம்யூனிட்டினா 67,000 சொல்கிறீங்க. என்னால் சத்துக்கு 7,000 வந்து திரும்பி வந்து முடியாது. அது வந்து நல்ல ஒரு அன்னைக்கு வந்து அது ஒரு பெயினாக இருந்திருக்கலாம். பட் இன்னைக்கு நிலைமைக்கு வந்து அது ஒரு நல்ல மூவ். ஆமாம், ஏன்னா நீ வாங்கி எவ்வளோ நாள் ஆகுது? நவம்பர் ஆயிடுச்சுண்ணா. நவம்பர்லேருந்து டிசம்பர் ஜனவரி 7 மாதம் 7-8 மாதம் ஆச்சு. 7-8 மாதம் ஆச்சு. இந்த 7-8 மாதத்துல இப்போ எவ்வளோ டிப்ரிஷியேட் ஆயிருக்குன்னு பார்த்தா, இவன் வாங்கினதுல இந்த 7,000 ரூபா தாங்க அதிகபட்சம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா இப்போ வர மாதம் 1000 ரூபா ரெண்ட். அப்போ ஏன்னா இப்போ வர ஃப்ளாக்ஷிப்ஸுக்கு வந்து இந்த ஃபோன் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக நான் பார்க்குறேன். ஏன்னா 70,000 ருபீஸுக்கு வந்து அந்த டைமில் இருந்த ஃபோன்ஸை விடவே இந்த ஃபோன் வந்து அந்தளவுக்கு ஒர்த்தாக இருந்ததுண்ணா. இப்போ OnePlus 15 இருந்தது என்ன நான் வாங்கின டைமில், உங்களுக்கே தெரியும். OnePlus 15 இங்கே தான் இருக்குது. நம்ம வெங்கி ப்ரோது நாளைக்கு வருவார், நான் மண்டே வரேன்னாரு. ஆமாம், ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த ஃபோனுமே நீங்கள் வந்து இப்போ பார்க்குறீங்கன்னாவே உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ இதில் வந்து இது நான் வந்து ஒரு மோசமான டிவைஸ்னால் நான் வந்து கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். அது வந்து சப்ஜெக்டிவ்ல சப்ஜெக்ட். ஏன்னா ஒருத்தருக்கு பிடிக்கலாம். நம்ம அதனால வந்து இதில் ஹேசல் பிளாட் இல்லாத ஒரு OnePlus ஃப்ளாக்ஷிப் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறோம். கரெக்டாக? ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த ஃபோன் வந்து ஸ்டில் ஸ்டாண்ட்ஸ் அவுட். உண்மைதான். நான் தான் லைவாக பார்த்துட்ருக்கேனே. இவங்க பண்ண ஒர்க்கு அந்த மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல டீமோட கொலாபரேட் பண்ணி நல்ல நல்ல விஷயங்களை வந்து டேபிளுக்கு எடுத்துகிட்டு வந்தது தான் ஆக்சுவலாக ஷாமி லைக்கா கொலாபரேஷன். இதுக்கு முன்னாடி ஹுவாவே போட்டு பொழந்துட்டு இருந்தானே லைக்காவோட சேர்ந்து. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு பயங்கரமான இந்த பார்ட்னர்ஷிப், இந்த கொலாபரேஷன் எல்லாம் வந்து நம்ம ஓஜி நோக்கியா தான் வந்து அது வந்து சைஸோட எடுத்துன்னு வந்து அது வேற டைம், அது வேற லீக். அதை வந்து இப்போ நம்ம யோசிக்க கூட முடியாது. 5 MPலாம் வந்து தலைவன் வந்து மாஸ் காட்டியிருப்பாப்புல. அது வந்து இப்போ நிறைய ஃபோன்ஸெல்லாம் மேட்ச் கூட பண்ண முடியல. உண்மைதான். ஒரே ஒரு கேமரா தான் இருக்கும். அந்த ஒரு கேமரா வச்சு நீங்கள் என்ன செனாரியோவில் வேணாலும் அந்த ஃபோனை வந்து எடுத்துகிட்டு போக முடியும். அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணியிருக்கேங்க. இல்லை அந்த ட்ரில்ல வந்து ஒருத்தன் சுற்றி காட்டும். அது வந்து நிஜமாக ஃபேக்கானு எனக்கு தெரியாது. பட் ஒரு சாம்சங் ஃபோன் எடுத்து பக்கத்தில் வச்சு எடுப்போம். அது ஒன்றுடா ஜெனான் ஃப்ளாஷ். ஜெனான் ஃப்ளாஷ் அந்த கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு ஃப்ரீஸ் பண்ண காமிச்ச மாதிரியே இருக்கும். ஸோ எனக்கு தான் இப்போ வந்து நான் ஷாமி வந்து இப்போ யாராவது வந்து என்ன கேட்குறாங்க இப்படி ஏன்னா நான் வந்து வாங்கும்போது நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னா, ஏன் நீங்கள் OnePlus 15 வாங்கலை, ஏன் வந்து நீங்கள் இந்த ஃபோன் வாங்கலை. நான் உங்களுக்கே தெரியும், ஐக்கு மேலே வந்து நான் பயங்கரமாக கம்பு சுற்றின்னு இருந்தேன். ஈவெண்ட்டுக்கெலாம் வந்தப்போ கூட நான் வந்து நியூஸ் பேப்பர் தான் அடிக்கல, எல்லாருமே பத்திரிக்கை பேப்பர் அடித்த மாதிரி வந்து நான் ஐக்கு 15 தான் அங்கே வாங்க போகிறேன் அப்படின்னு. அவன் 60,000 லான்ச் பண்ணுவான்னு பார்த்தா தலைவன் 75,000 லான்ச் பண்ணியிருந்தான். நான் ஆசைப்பட்டது ஒன்று, நான் ஆசைப்பட்டது ஏலக்கி வாழைப்பழம் பார்த்தா வந்தது பார்த்தா பச்சை வாழைப்பழமாக ஏதோ ஒன்று வந்தது. ஸோ எனக்கு
அதான் இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த கேமரா சென்ட்ரிக் ஃபோன்ஸ்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த ஃபோன் அந்த மாதிரி இல்லைங்க. ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு கேமிங்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து எல்லாத்தையுமே வந்து பேலன்ஸாக தான் பண்ணுது. ஒரு ப்ராக்கெட்குள்ளே இந்த ஃபோனை சுருக்க முடியலன்றது தான் என்னோட ஒப்பீனியன். ஆக்சுவலி சரி விடு, அது வந்து அவங்க பிராண்டோட ஒரு அவங்களோட டிவைஸு அவங்க ஏதோ ஒரு ஸ்பேஸில் கொண்டு போய் வைக்கிறாங்க, அது கன்வின்ஸ் ஆகிறவங்க வாங்குறாங்கன்னு வைப்போம். சரி, இப்போ நம்ம 15 அல்ட்ராக்கு வருவோம். பில்டு குவாலிட்டி அந்தளவுக்கு நீ சாட்டிஸ்ஃபைடு? பில்டு குவாலிட்டி எல்லாமே ஒரு 10 மார்க்குக்கு நீ மார்க் சொல்ல. 8 மார்க்குண்ணா. 8 மார்க் பில்டு குவாலிட்டியில். டிஸ்பிளேலேருந்து 9 கொடுப்பேன். டிஸ்பிளேலாம் வந்து எனக்கு வந்து அதான் நான் போன ரிவ்யூவில் சொன்னிருந்தேன்ல, இந்த வெயிலில் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் வந்து எனக்கு சமகடியாக இருக்குது. இப்போ நான் வெயிலில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து நான் ப்ரிவியூவில் பார்க்கும்போது எனக்கு வந்து கண்ணே தெரியல. ஆனால் வீட்டுக்கு வந்து பார்த்தா பயங்கர பிரைட்டாக இருக்குது. வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஏற்றி இல்லை, அது ஹீட் ஆனாலும் ஆகல. வெயிலோட ஆட்டோமேட்டிக் பிரைட்னஸ் இருந்தால் கூட அந்த டிஸ்பிளே வந்து அந்தளவுக்கு பிரைட் ஆகலை. நான் என்ன பார்த்தேன்னா, நான் யூஸ் பண்ணல ஹீட்டை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்போ ஃபோன் டெம்பரேச்சர் ரைஸ் ஆக ஆரம்பிச்சதுமே குடுக்குன்னு பிரைட்னஸ் இறக்கும். இல்லை, நான் அந்த மாதிரி ஆகலை. ஏன்னா நான் இப்போது ஏசி பஸ்லலாம் இருக்கேன், ஃபோன் நார்மல் டெம்பரேச்சரில் இருக்குது அப்படின்னா கூட திடீர்னு இப்போ வெயிலுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறேன். அந்த டைமில் வந்து இப்போ நான் சில வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா, இல்லை ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னா வந்து அதை நான் திரும்பி ஷேடுக்கு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது பிளராக இருக்கும். இப்போ அதை ஓப்பன் பண்ண, அதாவது நீ டிஸ்பிளே சும்மா ஓப்பன் பண்ணு, அதோட லைட் சென்சார் எவ்வளோ நல்லா வேலை செய்யுதுன்றதை பார்க்க முடியும். ஆமாம், தெரியும். உள்ளே போய்டு, அன்லாக் பண்ணி உள்ளே போய்டு. ஏதாவது ஒரு நல்லா பிரைட்டாக இருக்கானே, ஆட்டோ பிரைட்னஸில் தான் இருக்கான். நான் இப்படி நகர்த்துறேன், இறங்குறான் பாரு. இங்கே பக்கத்தில் போக போக யார்றா அவன் அப்படி தெரியுதா? இப்போ வந்து எனக்கு சாம்சங்கில் இது வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, சாம்சங் வந்து இது ஃபுல் பிரைட்னஸ் போக மாட்டேங்குது, அப்படியே நிற்கிது இல்லை ஒரு பாயிண்ட் இல்லை. ஆமாம் ஆமாம், இதோ இப்போ போது போடுறா, அங்கே நிற்கிது பாருங்க, நிற்கிதா? சாம்சங்னா ஃபுல்லாக போவான். சாம்சங் வந்து ஃபுல்லாக போனது மட்டும் இல்லாமல் 80% போய் நிற்கிறான். ஸோ சாம்சங் வந்து ஃபுல்லாக போனது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஓவர் கான்ட்ராஸ்ட் வர காட்டும். நீங்கள் வந்து ஊருக்குள்ளேயே இந்த மாதிரி விஷயத்தில் ஒரே கிங் தான், அந்த ஒன் அண்ட் ஒன்லி கிங் மட்டும்தான். ஆக்சுவலாக ஆப்பிளும் பயங்கரமாக பண்ணுவான் பிரைட்னஸ்ஸு. பிக்சல் வந்து பார்த்தோன்னா சம்மந்தமே இருக்காதுடா. இப்போயும் உனக்கு வந்து பிரைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், சும்மா ஒரு இமேஜ் இது பார்த்துக்க, ஏறுது பாருங்க, இதுக்கே லூஸு பிரைட்டாக தான் இருக்குது. இது என்ன பிரைட்னஸ்ஸு, இது என்ன பிரமாதம், அதை பாருங்க அப்படின்னு நான் காட்டுறேன் பாரு. இதுக்கே பிரைட்டாக தான் இருக்குது லக்கி. ஆனால் இப்போ பாரு, இதோ எவ்வளோ ஏறுது பாரு, பீக்குக்கு போயிட்டான். கண்ணு கூசுற அளவுக்கு இதுவே பாருங்கள். இப்போ 80 to 85% வந்துச்சா, ஆனால் அது எவ்வளோ பிரைட்டாக இருந்துச்சு. இது 80% எவ்வளோ பிரைட்டாக இருந்துச்சு பார்த்தீங்கல்ல. அதுதான் எனக்கு டிஃப்ரென்ஸு. செம்ம கடுப்புண்ணா அது. ஆனால் இது வந்து எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. இப்போ நல்ல கிளைமேட்டில் இருந்தீங்கன்னா கூட இப்போ நான் இது அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போது நான் யூஸ் பண்ண ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லேடா இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் 2000 தான். கிளைம்டு ஹை பிரைட்னஸ் வந்து 2000. ஆனால் இது ஜாஸ்தி. ஆனால் இதில் வந்து ரொம்ப, ஆனால் என்ன பண்ணுறான்னு தெரில. சாம்சங் யூஸ் பண்ணியிருக்கேன், எல்லாமே யூஸ் பண்ணுறேன். ஐஃபோனும் சூப்பராக இருக்கும்டா. ஐஃபோனும் ஓரளவுக்கு, ஐஃபோனும் வந்து குறைய சொல்ல முடியாது. ஓகே, இப்போ இந்த இடத்துல இருக்கா, இந்த இடத்துல வைக்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் இருக்காரா பார்த்துக்கோங்க. ஆட்டோ பிரைட்னஸ் அது ஆனில் தான் இருக்கும். இதில் அது ஆட்டோ பிரைட்னஸ் ஆனில் தான் இருக்குது. ஏறுறான் பாரு, ஏறுறாங்க. எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்கண்ணா. பாருங்கள் ஃபுல்லாக போகுதுண்ணா, தெரியுதா? ஃபுல்லாக போகிறாங்க. ஆனால் இந்த ஃபோன் அந்த மாதிரி வரல. அதாவது மேலே வரைக்கும் போயிட்டு திரும்ப இறக்கி விட்டுருது. ஸோ இந்த ஃபோனில் இவனும் இறக்குறான், பொறுமையாக இறங்குறான் பாரு. இப்போ அது எவ்வளோ வேகமாக இறங்காமல் எவ்வளோ பொறுமையாக இறங்குது பாரு. எனக்கு வந்து இப்போ நான் அடாப்ட் வேறு ஒரு இது வந்து இங்கே வரேன், எனக்கு வந்து உடனே இறங்குனா இவனுக்கு வந்து கண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்கும், பொறுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இறங்கி வருது. அண்ட் இன்னொரு டிஸ்பிளேல வந்து எனக்கு டிஸ்பிளே வந்து நான் நிஜமாவே ரொம்ப ஹாப்பிண்ணா. நான் டிஸ்பிளேல கொரோனா சொல்ல மாட்டேன். எனக்கு இன்னும் 2 விஷயம் வந்து, ஒன்று அந்த பிரைட்னஸ், ஒன்று செகண்ட் வந்து எனக்கு செம்ம கடுப்பு வந்து என்னென்னா, அந்த ப்ரைமில் வந்து இது அது மேபி அந்த ஆப் ஆப்டிமைசேஷனாக என்னென்னு தெரில. நெட்ஃப்ளிக்ஸ் நல்லாயிருக்கு, ஆனால் ப்ரைமில் மட்டும் எனக்கு எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிரைட்னஸில் வச்சா கூட டல்லாகவே இருக்குது இமேஜ். இவனோட அல்காரிதமான்னு பார்த்துடலாமா? இந்த பாருங்க, இப்போ நான் ஒன்றுமே இல்லை, நான் ஏதாவது ஒன்று இப்போ நான் உங்களுக்கு போட்டே காட்டுறேனே. இப்போ இந்த ப்ரைம் இங்கே பாரு, இவனுங்க கம்பெனியோட அல்காரிதமே ஓட்டையாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது? பாருங்க போல பாருங்க. ஆனால் இது செம பிரைட் ஆகிடுச்சுல்ல. ஆனால் இந்த அளவுக்கு இதில் ஆகலை, பார்த்து கவனிச்சிங்களா நீங்கள்? நான் இதில் இருக்கேண்ணா. இப்போ வந்து நான் ஏதாவது ஒன்று போடுறேன், நீங்களே பாருங்கள். இவன்லேயும் அல்காரிதம் அதே மாதிரி வேலை செய்கிறான். இங்கே பாடுறா, ஐஃபோன்னா சும்மா இல்லைடா, ஆண்ட்ராய்டு வர்ற ஐஃபோன்றா இது. இங்கே வர்றா, எவ்வளோ அழகாக ரெடியூஸ் ஆகுது பாடுறா. சவுண்டை குறைச்சிடும். அப்படின்னா காப்பி ரேட்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க காப்பி ரேட்டு.
இப்போ டக்குன்னு பார்த்தீங்களா அதில் ஒரு டார்க்காக இருக்கு பாருங்க. ஆமாம். ஆனால் இது ஏன்னு எனக்கு தெரில. ஃபுல்லாக வச்சா கூட அவ்வளோ கம்மியாக இருக்கும் தெரியுதா? இது அந்த ஹெச்டிஆருக்காக இப்படி மாறுது போலடா. உள்ளே போய் ஏதாவது செட்டிங்ஸ் மாற்றி பார்த்தியா? பார்த்துட்டேன், எல்லாத்தையுமே மாற்றி. ஏன்னா இங்கெல்லாம் பயங்கர பிரைட்டாக இருக்குது. பட்டன் நம்பர் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது. டெக்ஸ்ட்லாம் கண்டென்ட் ஆனால் பிரைட்டாக, ஆனால் கண்டென்ட் பிரைட்டாக இல்லை. அது காரணம் என்ன, அது ஹெச்டிஆர் இது உள்ள போய் அந்த பிரைட்னஸ்க்கானதில் போய் அடாப்ட் ஆகுது. இது ஏன்னு எனக்கு தெரியல. ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து எனக்கு சூப்பராக இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸ் வந்து எனக்கு பக்காவாக வேலை செய்யுது. ப்ரைமில் அந்த மாதிரி இல்லை. அண்ட் டாக்குமெண்ட் வேர்னு ஒரு ஆப் ஒன்று கொடுத்துருக்காங்க. நான் இங்கே அந்த டாக்குமெண்ட் வேரில் நீங்கள் எது பார்த்தாலுமே பிரைட்னஸ் கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் லிட்டலாக எது பார்த்தாலுமே உங்களுக்கு பிரைட்னஸ் கம்மியாக தான் இருக்கும். அதாவது மீ டாக் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது இருக்கா, இப்போ ஓப்பன் பண்ணுறேன்னா எனக்கு ஓப்பன் பண்ணுமா? அது வீடியோ, அது இதில் கேலரியில் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகல, இப்போ முன்னாடி ஆகல. இது நானும் வந்து போட்டு, அதாவது ரொம்ப கிரிட்டிக்கல் மொபைல் வியூனா வந்து உங்களுக்கு கொலை கன்றாவே வரும். இப்போ நீங்கள் மொபைல் வியூ போட்டால் எப்படி ஆகிடும்னா இபுக் படிக்கிற மாதிரி. இபுக் படிக்கிற மாதிரி. ஆனால் அதுலேயும் பிரைட்னஸ் கம்மியாக தான் இருக்குது. இதில் தெரியுதா உங்களுக்கு? ஃபுல் பிரைட்னஸில் இருக்குது. இப்போ நான் 50%லாம் வச்சேன்னா எனக்கு கண்ணே தெரியல. இதில் என்ன பண்ணுறதுன்னு இதை நீங்கள் திருப்பி பாருங்களேன். நீங்கள் இது என்னன்னு சொல்லுவீங்க. நீங்கள் ஃபோன் ஹீட் ஆகலை, நார்மல் டெம்பரேச்சரில் தான் இருக்குது. நீங்கள் தொட்டு கூட பார்த்துக்கோங்க. அதில் நார்மல், ரொம்ப நார்மலாக இருக்குது. எனக்கு இதில் ஏதாவது டாக்குமெண்ட் இருக்கான்னு பார்க்குறேன். வேறு எதுவும் இல்லைடா. வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா எவனாவது தமிச்சிருப்பான் போகிறேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது. ஃபைல் மேனேஜர், ஃபைல் மேனேஜரில் போனால், ரீசெண்டில் போனால் இது இருக்குது. இது எப்படி இருக்குது? ஏன்டா இது? இல்லாட்டி அது ஏதாவது ஆப்ஷன்னாலையா? எனக்கு தெரியலையே. நான் அதனால தான் ஷாக் ஆகிறேன்டா. நான் இப்போ அதில் பார்த்துட்டு எனக்கு அதனால தான் ஷாக்காக இருக்குது. டல்லாக இருக்குது அதான். அப்போ இது வந்து நீ என்ன பண்ணு, உனக்கு இந்த பக் இருக்கு இல்லையா, இந்த பக் எல்லாத்தையுமே நீ நோட் பண்ணி எனக்கு அனுப்பிவிடு. 15 அல்ட்ராவில் இந்த பிரச்சனை, இந்த பிரைட்னஸ், ஆட்டோ பிரைட்னஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ், எனக்கு அது மட்டும் நீ நோட் பண்ணி அனுப்பு. செட்டிங்ஸில் கூட அந்த மாதிரி பிரைட்னஸ் ஆப்ஷன் இல்லை பாருங்க. பிரைட்னஸ் ஆப்ஷனா நீ வேற அது. ஸோ அப்போ மொத்தம் வந்து என்னடானா, நல்ல டிஸ்பிளே, நல்ல கலரு எல்லாம் இருக்குது. ஆனால் 1-2 ஆப்பில் அந்த டிஸ்பிளே பிரைட்னஸ் கரெக்டாக சிங்க் ஆக மாட்டேங்குது. ஃபுல் பொட்டன்ஷியல் ஆக்சுவலாக யூஸ் ஆகல. ஸோ அப்போது அது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். அதே மாதிரி தான் கேமரா யூஸ் பண்ணும்போது தான் அவுட்டோரில் போயிட்டு திடீர்னு பார்த்தா பிரைட்னஸ் எல்லாம் குறைச்சி ஹீட் ஆகாமல் இருப்பேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அது ஃபோக்கஸ் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் திடீர்னு ஷேடில் பார்த்துட்டு என்னடா அப்படின்ற, அதாவது அந்த காக்கா குருவிலாம் பறந்து வீட்டுக்கே போயிருக்கோம். அதை நீங்கள் தேடி பிடிச்சி இன்னும் காக்கா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பேன். ஆமாம், நான் வந்து அதை எடுத்து வியூ ஃபைண்டர் பார்த்து இப்படி எடுத்துக்கிட்டே இருப்பேன். செம்மையாக இருக்குல்ல அப்படி. நான் வெயிலில் பார்த்தா ஒன்றுமே இல்லைங்க. ஸோ நீங்கள் வீட்டுக்கு போய் பார்த்தா அது வந்து ஃபோக்கஸாக இருக்குது, பிளராக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். கடி தான். ஸோ இது வந்து இன்னொன்று என்னென்னா, டே 1லேருந்து நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறியா? ஆமாம். அது எதுக்கு கேட்டுக்கிறேன்னா, இப்போ லாஸ்ட் ஒரு 3 months அப்டேட்லையா, அதுக்காக கேட்டேன். அப்போ நீ யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து HyperOS 3 தானே? ஆமாம். ஓகே, HyperOS 3 வேறு யாருக்காவது இந்த Xiaomi 15 அல்ட்ராவில் இந்த ப்ராப்ளம் இருக்கான்னு எனக்கு சொல்லுங்கள். இல்லை ஏன் பேனல் அந்த மாதிரி இருக்கான்றதும். ஏன்னா இது இல்லை இது எனக்கு தெரிஞ்சு காமன் இஷ்யூவாக கூட, யூனிவர்சல் இஷ்யூவாக தான் இருக்கும். ஆனால் எனக்கு என்ன மைண்டில் படுதுன்னு சொல்கிறேன், ஒருவேளை இப்போ சைனீஸ் டிவைஸ் வேறு மாதிரி இருக்குமான்ற ஒரு டவுட் வருது. செக் பண்ணணும்டா, ஒரு சில விஷயம் செக் பண்ணணும். ஸோ அவனுங்களோட HyperOS வேற இல்லை, கோட் லெவலில் வேறையாக இருக்கும். நம்ம ஊருக்கு வரும்போது லைட்டாக மாறுது இல்லை, நமக்கு GMS எல்லாமே டிஃபால்ட் எனேபிள்ட் எல்லாமே மாறுது. இது ஏன் சொல்கிறேன்னா, இப்போ இதில் உடனே பார்த்தா வேறு மாதிரி இருக்குது. நம்ம ஒரு 17 அல்ட்ராவையும் நம்ம ஒரு 17 அல்ட்ராவில் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும். இதே அல்காரிதம் தான் அது இருக்கா, இல்லாட்டி வேறு? அதான் அது மேபி நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து தெளிவாக வரும். நம்ம ஊர் ரோம்லேயே அப்போ பிரச்சனை இருக்குது. என்னையா கொடுக்குறீங்க நீங்கள் அப்படி தான். சரி, கால்ஸு நெட்வொர்க் இஷ்யூ, அதெல்லாம் நெட்வொர்க் இஷ்யூ வந்து எனக்கு மேஜராக இஷ்யூ இல்லைண்ணா. ஆனால் சில டைம்ஸ் வந்து கால் வந்து கட் ஆகிடுது. ஜியோவில் எஸ்பெஷலி வந்து எப்படின்னா, நான் இப்போ வந்து ஆன்சர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஆன்சர் தான் பண்ணியிருப்பேன், டிக்ளைன் பண்ணிருக்க மாட்டேன். ஆன்சர் பண்ணிட்டு நான் காதில், நான் என்னை பொறுத்த வரைக்கும் அட்டன் பண்ணிட்டு காதில் வச்சா பார்த்தா ஹலோ ஹலோன்னு இருப்பேன். பார்த்தா திரும்பி பார்த்தா கால் எப்பயோ கட் ஆகிருக்கும். ஏர்டெல்லையும் அந்த இஷ்யூ இருந்தது, எனக்கு ஜியோலையும் அந்த இஷ்யூ இருந்தது. ஆனால் அது இன்னும் அந்த இஷ்யூ அப்படியே தான் பர்சிஸ்டண்ட்டாக இருக்குது. எனக்கு ஜியோவில் தான் பிரச்சனை அதிகமாக இருக்கா, இல்லாட்டி ஏர்டெல்லையும் பிரச்சனை அதிகமாக இருக்கா? மோஸ்ட்டான வந்து எனக்கு இதுலேயும் அந்த மாதிரி தான். ரெண்டு பேருமே ஒருத்தர் தான் சலச்சம் இல்லை, ரெண்டுமே சேம் அப்படி. நான் அதிகமாக கவனிச்சது வந்து ஜியோவில் தானே அது. ஸோ அதாவது கனெக்டிவிட்டி சைடு ஏதோ பஞ்சாயத்து மாதிரி இருக்கு இல்லையா, அதை கால் கனெக்ட் ஆகி அது ப்ராசஸ் ஆகும். பார்த்தா கால் கனெக்ட் ஆகுது, ஆனால் ப்ராசஸாக கட் ஆகிடுது. ஆமாம். அண்ட் டவர் ரிசப்ஷன் கூட வந்து எனக்கு ஒரு ஃப்ளாக்ஷிப் அளவுக்கு இல்லையோன்னு தோணுது. ஆனால் இப்போ சாம்சங், ஏன்னா நீ S24 ப்ளஸ் வச்சிருந்தேன், டம்மி பை தான் வைத்திருக்கோம். ஆமாம், அதாவது எக்ஸினாஸ்ன்றனால. ஸோ எக்ஸினாஸில் வந்து பார்த்தீங்கன்னா மாடம், அதுக்கப்புறம் அந்த செல்லுலர் ரிசப்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு
இதில் விட அது கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சோன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்து இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இப்போ நான் வந்து என்னோட வாஷ்ரூம்லாம் போகணும்னு வச்சுக்கோங்களேன், சும்மா டெஸ்ட் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா கூட 2 பாயிண்ட் இல்லை 1 பாயிண்ட்டு இல்லை அரை பாயிண்ட்லாம் வந்து ரொம்ப. மற்ற ஃபோன் அதே இடத்துக்கு எடுத்துகிட்டு போனால் எப்படி இருக்கும்? அதான் சொல்கிறேன், சாம்சங்கில் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இல்லைனா கூட அட்லீஸ்ட் வந்து 1 பார் கம்மியாக இருக்கும், இல்லை 2 பார் தான் கம்மியாக இருக்கும், பட் இருக்கும். பட் இதில் வந்து ஏன் எனக்கு அந்த மாதிரி இருக்குது? மேபி அந்த கேஸோட இஷ்யூவா இல்லை அதனால ஏதாவது ப்ராப்ளமா? கேஸ்னா என்ன டம்மி கேஸ் தான் யூஸ் பண்ணுற, நீ ஒன்றும் மெட்டல் கேஸ் யூஸ் பண்ணலையே. ஸோ அதான் எனக்கு வந்து அது ஏன் இந்த மாதிரி இருக்குன்னு தெரியல. எனக்கு வைஃபை வந்து பயங்கர பஞ்சாயத்து தான். வைஃபை வந்து கொடூரமான ஒரு பஞ்சாயத்து, இன்னும் ஃபிக்ஸே ஆகலை. இப்போ வந்து நான் வைஃபை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறேன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கனெக்ட் ஆகுது. ஆமாம், இப்போ வைஃபை ஆன்லேயே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஆஃபீஸ்லாம் போயிட்டு வீட்டுக்கு வரேன்னா அது கனெக்ட் ஆகணும், ஆகாது. 5Gல இருக்கும், 5Gலேயே தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நான் கேனப்பை மாதிரி வந்து டவுன்லோட்லாம் போட்டால் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா அந்த ஃபோன் நம்ம 2 பார் 1 பாரில் கனெக்ட் ஆகுது அப்படின்னா ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா வைஃபை வந்து 150 MBPSக்கு இவ்வளோ ஸ்லோவாக இருக்குன்னு நான் அப்படி பார்த்தா அப்போ தான் வந்து ஐயா வந்து 5Gலேயே இருப்பார். போயிட்டு நான் என்ன பண்ணுவேன், அதை ட்ரிகர் பண்ணேன்னா அது வந்து அப்புறம் கனெக்ட் ஆகும். ஆட்டோ ஸ்விட்சிங் சீம்லெஸ்ஸாக இல்லை. ஆட்டோ ஸ்விட்சிங் சீம்லெஸ். அதுவே வந்து என்ன பண்ணலன்னா ஒய்ஃபைலேருந்து 5G தேவைப்படும் போது 5Gலேருந்து திரும்ப ஒய்ஃபைலாம் போகல. ஆமாம், நானும் உட்காந்து செட்டிங்ஸ்லேருந்து எல்லாத்தையும் நோண்டி நொங்கெடுத்து எல்லாத்தையுமே என்னோட நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி நான் பார்த்துட்டேன். ஆனாலும் வந்து எனக்கு இந்த வைஃபை வந்து கனெக்ஷன் விஷயம் வந்து பயங்கரமாக இருக்குது. யாருக்காவது இந்த மாதிரி டிவைஸில் ஏதாவது இருக்கா, இல்லை வந்து என்னோட யூனிட் ஸ்பெசிஃபிக்காக இருக்கான்னு எனக்கு தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் தலையில் தான் மிளகா அரைச்சிட்டாங்க சொல்லுங்கன்றான். ஏன்னா நானும் வந்து ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் வரும்போதும் இல்லை வந்து பக் ஃபிக்ஸஸ் பண்ணும்போதும் அது ஃபிக்ஸ் ஆகுன்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஆனால் அந்த மாதிரி ஆறதில்லை. எனக்கு வந்து அது ரொம்ப காண்டாக இருக்குது. நான் ரொம்ப காஷியஸாக இருக்க வேண்டியதாக இருக்குது. எனக்கு சாம்சங்கில் வந்து அந்த சீம்லெஸ்ஸாக வந்து அது ஒர்க் ஆகிட்டே இருக்கும். இப்படி போட்டு அப்படி எடுத்தோமா, அப்படி எடுத்து இப்படி போட்டோமான்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மாதிரி இல்லை. என்னங்க குழந்தை இப்படி ஃபீல் பண்ண வச்சிட்டிங்க. சாம்சங்கில் நல்லா இருக்கும்னு சொல்கிறான்னா பார்த்துக்கோங்க, அதுவும் எக்ஸினாஸில். இதுக்கு மேலே ஒரு டேமேஜ் ஒருத்தருக்கு தேவையா சொல்லுங்கள். சரிடா, அடுத்து கேமராலாம் வந்து குறை ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது கேமரா அந்த மார்க் போடுற மிஸ் பண்ணிட்ட பாரு. பில்டுக்கு 8, 9 வரைக்கும் போயிட்டேன். 9 out of 10. டிஸ்பிளே வந்து இந்த இஷ்யூஸ்னால 7 out of 10. சரி, நெட்வொர்க்கு இந்த இதெல்லாம் 7 out of 10. சரி, அப்புறம் கேமரா 10 out of 10. கேமரா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. கேமரா வந்து நீங்கள் ஃப்ரண்ட் கேமரா சேர்த்து எடுத்தீங்கன்னா 1 மார்க் கம்மி பண்ணும். ஆனால் அதுவே இப்போ மாறி இருக்கு. இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா வந்து உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் வந்து எப்படின்னா, இப்போ 5 கேமரா இருக்குது, முன்னாடி 1 பின்னாடி 4. நான் 5 கேமராலையும் வந்து தெறிக்க விடுவாப்பில் அப்படின்ற மாதிரி இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி வந்து ஃப்ரண்ட் கேமரா வந்து டு த பாயிண்ட் இல்லை. ஏன்னா இது 32 MP, அது 50 MP கரெக்டாக. இப்போ வந்து இதில் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் அது ஃபீட்பேக் கேட்டு தான் அது இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அதில் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 17 Ultra இதில் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆனாலும் கூட நான் என்ன பண்ணுவேன்னா, ஆப்பிள், சாம்சங், கூகுள் அவங்களாம் இன்னும் டாமினேட் பண்ணுறாங்க. அப்புறம் ரெனோ, அப்புறம் விவோ வி சீரீஸு அதுவும் டாமினேட் பண்ணுது செல்ஃபியில். ஸோ அது வந்து உண்மை. இதுலேயும் நான் எடுத்திருக்கேன், செல்ஃபிலாம் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து இப்போது இதெல்லாம் சரியான இம்ப்ரூவ்மெண்ட். இதுக்கு முன்னாடிலாம் எவ்வளோ கண்ட்ரோல் இது பாரு. ஒரு ஃப்ரண்ட் கேமராவுக்கு இதெல்லாம் மாசில்ல. ஆமாம், முன்னெல்லாம் இப்படி இருக்கவே இருக்காது. ஸோ அதனால் அது இம்ப்ரூவ்மெண்ட். இந்த கலர்லையும் காட்டுறேன். நல்ல டீட்டெயில், அந்த ட்ராப்லெட்ஸ் எல்லாமே தெரியுற மாதிரி தான் இருக்குது. முன்ன இப்படிலாம் தெரியாது. ஸோ அதனால் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. முன்னையோட இம்ப்ரூவ் ஆகிட்டோம். ஆனால் இன்னும் நாங்கள் வந்து ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸை பீட் பண்ணல. ரியர் கேமராவில் நாங்கள் மாஸ் பண்ணுவோம். ஃப்ரண்ட் கேமரா பற்றி கேட்டிங்கன்னா ஆஸ் ஐம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், நான் 2 நாள் லீவ் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவோம். ஸோ அது ஒன்று எனக்கு கேமரா ஆஸ்பெக்டில் வந்து கொஞ்சம் கடி. ஓகே, ஸோ அதான் இப்போ 50 MPக்கு மூவ் ஆனதுனால இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அது ஃபேக்ட் தான். சரி, அடுத்து 8 பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து குறைய நீங்கள் வந்து சொல்ல முடியாதுண்ணா. சரி, நான் வந்து பெரிய கேமர்லாம் கிடையாது. நான் வந்து நீங்கள் ட்ரெண்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் பெருசாக வந்து கேமெல்லாம் ஆடினதெல்லாம் வந்து கிடையாது. S20 எல்லாம் என் ஃபீலாக நான் போட்டு வச்சுருக்கேன் கேமிங்கில். அதுக்கப்புறம் என்னமோ தெரியல, நானே வந்து என்ன மெச்சூர்ட் ஆகிட்டேன்னு என்னன்னு தெரியல. S24+ல நான் பெருசாக கேம் ஆடல. சொல்லிட்டு போ. எல்லாருலேயும் நான் பெருசாக கேம் ஆடல. இப்போ இதுலேயும் வந்து நான் பெருசாக கேம் ஆடின மாதிரிலாம் எனக்கு இல்லைடா, பிஸி ஆகிட்டேன். டைம் இல்லைன்றதும் ஒரு ஃபேக்ட்ரு. ஸோ ஆமாம், ஸோ எனக்கு வந்து 8 Elite வந்து எனக்கு ஓவரால் யூசேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மேஜராக வந்து எதுவும் இல்லை. இன்றைக்கி வந்து நான் ஒரு பக் ஒன்று பார்த்தேன்னா, இன்றைக்கி வந்து நான் நம்மளோட ஜியோவோட ஆஃபர் இருக்குல்ல, இப்போ கொஞ்சம் ஒரு வாரமாக வந்து நான் அந்த 5 TB வந்து ஸ்பேஸ் கொடுத்தான்ல ஜெமினியோட ப்ரோவோட சேர்த்து, அதை வந்து நான் கிளைம் பண்ணேன். ஸோ கிளைம் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து சரி ஓகே, எதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணணுன்ட்டு கேலரியில் வந்து நான் பேக்கப் ஆன் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து நான் சில ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து நான் டெலிட் பண்ணிட்டு கொஞ்சம் மூவ்லாம் பண்ணிட்டேன்னா அப்போ கேலரி வந்து பயங்கரமாக ஸ்டட்டர் ஆகிட்டு இருந்தது. ஓகே, கேலரி வந்து ரொம்ப ஸ்டட்டராகி வந்து இருந்தது. என்னடா அப்படின்ற மாதிரி இருந்தது.
சரி ஓகே நம்மளே மனசை தேத்திக்கணும், பேக்கப் ஆன் பண்ணதுனால பையன் புள்ள வந்து பேக்கப் பண்ணிக்கிட்டே வந்து இது ஓடுறதுனால இதுவாக இல்லை. ஃப்ளாக்ஷிப் ஃபோனுக்கு இருக்கக்கூடாது, ஆனால் இருக்குது. சரி நம்மளே மனசை தேத்திப்போம், நானே தேத்திக்கிட்டேன். ஓகே. ஆனால் மற்றபடி நீ இப்போ ஒரு 10 ஆப் தூக்கி போடுற, அதெல்லாம் வந்து பிரச்சனையே இல்லை. அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் சரி முன்னே ஞாபகம் இருக்கா நம்ம 12 யூஸ் பண்ணும்போது மல்டி டாஸ்கிங் பற்றி ஃபீல் பண்ணியிருப்போம். ஆமாம். இப்போ அதெல்லாம் எப்படி இருக்குது? மல்டி டாஸ்கிங் பற்றி எனக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா மல்டி டாஸ்கிங்னா பண்ண முடியாது. பண்ண முடியாதா? ஆமாம். இப்போ நான் வந்து ஸ்விக்கியில் வந்து இப்போ பேசிக்லி வந்து சாம்சங் வந்து டார்மெண்ட்டில் போடுது, அந்த ஆப் வந்து பின்னாடி இருக்கும், ஆனால் வந்து அது வந்து ரன்னிங்கில் இருக்காது, அவ்வளோதான் வித்தியாசம். பட் இதில் வந்து நான் இருந்தால் தானே வந்து ரன்னிங்கு வாக்கிங் எல்லாம் வந்து டவுட் இருக்கும், போட்டு தள்ளுறான் அவனுன்ற மாதிரி தலைவன் வந்து போட்டு தள்ளுவாப்பில். ஸோ பேசிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறேன், பேமெண்ட்லாம் போயிடுச்சு, நான் வந்து அது டெலிவர்ட்னு வந்து இப்போ பேமெண்ட் ரிசீவ்னு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தான் க்ளோஸ் பண்ணுவேன். அந்த டிக் மார்க் வராமல் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா ஆப் கில் ஆகிடும். ஏன் அவ்வளோ அக்ரெசிவாக இருக்குது? ஏன்னா டீப் ஸ்லீப்பில் போட்டிருக்கேன். ஆனால் இருக்கக்கூடாது, ஆனால் நான் டீப் ஸ்லீப்பில் போட்டிருக்கேன். இப்போ நான் அதே மாதிரி பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் கேட்ச் கிளியர் வந்து என்ன எப்படி வச்சிருக்க? பவர் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணால் அவன் ஜெமினி ட்ரிகர் ஆகும். அதுலடா இப்போ உள்ளே போனேன்னா லாக் ஸ்க்ரீனில் கேட்ச் கிளியர் பண்ண முடியும். எப்படின்னா இப்போது ஸ்லீப்பு அது எங்கடா இருக்கு அவன். சரி ஆக்சுவலாக ஒரு ஆப்ஷன் உண்டுறா, அந்த ஆப்ஷன் படி பார்த்தோன்னா நான் ஸ்க்ரீனை இப்படி லாக் பண்ணும்போது எல்லா ஆப்பையுமே கில் பண்ணிவிடும். நான் உள்ளே வரும்போது எந்த ஆப்புமே ஓப்பனில் இருக்காது. அது எவ்வளோ நேரத்தில் பண்ணணும்னு ஒரு ஆப்ஷன் கூட இருக்குது. நான் பவர் பட்டன் அழுத்தி 3 மினிட்ஸில் பண்ணேன், பவர் பட்டன் அழுத்தி 30 மினிட்ஸில் பண்ணுன்னு இருக்கு. நீ பவர் பட்டன் அழுத்தினாலே பண்ணுன்னு சொல்லிட்டேன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் இப்போ ஒன்று பண்ணிகிட்ருக்கேன், யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ இதில் இருக்கேன், நான் பவர் பட்டன் அழுத்திட்டேன்னா லாக் ஆகுது இல்லை, உடனே இது கில் பண்ணிவிடும். அதெல்லாம் செம்ம கடினா என்ன வச்சுக்கலாம். அது ஏன்னா அதை வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா பேட்டரி லைஃப் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஏன்னா எதுவுமே ரன்னிங்கில் இருக்காது. சரி ஆனால் இப்போ இந்த ஃபோனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 6000 mAh 6800 mAh போகுது அப்படின்றப்போ உங்களுக்கு பேட்டரி வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்தாக இருக்காது. ஆமாம். இதை பிராண்ட் ரியலைஸ் பண்ணி தான் வந்து எல்டிபிஓ பேனலெல்லாம் கட் பண்ணி எல்டிபிஎஸ்ஸாக மாற்றிட்டு இருக்கானுங்க. அது வந்து கீழே. ஆமாம், ஃப்ளாக்ஷிப்லேயும் எல்டிபிஎஸ்லாம் வந்ததுன்னா அருவாள் எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன். இல்லை ஓரளவுக்கு தான் மரியாதை. இப்போ வந்து ஒன் ப்ளஸ் இது ரியல்மிலலாம் வந்து எல்டிபிஎஸ் தானே, இப்போ வர ஓப்போலையும் எல்டிபிஎஸ் தானே. இல்லை அது வந்து S9லலாம் எல்டிபிஎஸ் தான். நான் சொல்கிறது வந்து இந்த 1.5 லட்சம் 1.25 லட்சத்துக்கு வித்துட்டு இருக்கிற ஃப்ளாக்ஷிப். ஸோ எனக்கு வந்து பேசிக்கலாக வந்து இந்த இது மேஜராக வந்து இதெல்லாம் இஷ்யூஸ் எதுவுமே இல்லைண்ணா. பட் இந்த ஆப் கில்லிங் மட்டும் வந்து எனக்கு பழகிடுச்சு. ஸோ எனக்கு வந்து மேஜராக வந்து எனக்கு சில ஆப்ஸ் மட்டும் எனக்கு இதில் இருக்கணும். லைக் வாட்ஸ்அப் வந்து எனக்கு கண்டிப்பாக ஓப்பனில் இருக்கணும். ஏன்னா மெசேஜஸ் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ப்ராப்ளம் ஆகிடும். ஓகே. ஏன்னா நான் இருக்க ஃபீல்டு அப்படி. ஸோ அதனால் அஃபிஷியல் பிஸ்னஸ் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் எல்லாம் எனக்கு கண்டிப்பாக ரன்னிங்கில் இருந்தே ஆகும். ஸோ அதை மட்டும் கில் பண்ணாமல் இருந்தால் எனக்கு போதும். ட்ரூ காலர் வந்து என்ன தான் கில் ஆனாலும் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ வந்து எனக்கு யாரும் அழிக்க முடியாது, அப்படின்னு யாரும் அழிக்க முடியாதுன்ற மாதிரி தலைவன் வந்து ஏந்து வந்துகிட்டே இருப்பான். ஸோ அது ஒன்று பரவாயில்ல. ஸோ அதான் இது கைண்ட் ஆஃப் அ மிக்சட் ஃபீல் அந்த இடத்துல. ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் டாப் நாச்சாக இருக்குது, ரேம் மேனேஜ்மெண்ட் கேட்டால் கொஞ்சம் ஜோக்காக இருக்குது அப்படின்னா நான் இவனை எப்படி பார்க்குறது? சர்டிஃபிகேட் அப்போ அதுக்கு 10க்கு எவ்வளோ கொடுக்கலாம் இந்த இடத்துல? ரேம் மேனேஜ்மெண்ட் ஒரு 7 கொடுக்கலாம்ண்ணா. 7. சரி, பர்ஃபார்மன்ஸு ரேம் மேனேஜ்மெண்ட் எல்லாம் சேர்த்து 7. சரி, இப்போ அப்படியே வந்து நம்ம எங்கே வரோம்னு பார்த்தோன்னா ஹைப்ரோஎஸ். அது உனக்கு எப்படி இருக்குது? பிடிச்சிருக்குண்ணா. பக்ஸ் வந்து இருக்குங்க. நான் வந்து பக்ஸை பற்றிலாம் வந்து நான் குறை சொல்லலை. அது எல்லா யூஐலையுமே வந்து இருக்கும், எந்த யூஐயுமே க்ளீனு அப்படிலாம் கிடையாது. ஆனால் பட் ஆப்பிள்லேயும் இருக்கும், உங்களுக்கு ஷாமிலையும் இருக்கும். அது வந்து நீங்கள் இல்லை இருக்காமலாம் அவாய்டே பண்ண முடியாது. ஆனால் ஓவரால் யூசேஜ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா. இட்ஸ் அ வெரி சிம்பிள் யூஐ. பெருசாக வந்து உங்களுக்கு ப்ளோட்வேர்லாம் எதுவுமே இருக்காது, ஷேடியாக எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்காது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒன்று என்னென்னா எனக்கு அந்த கூகுள் ஆப்ஸை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுற ப்ரிவிலேஜ் வந்து எனக்கு இருந்தால் பெட்டராக இருக்கும்னு தோணுது. அந்த கூகுள் ஒன்று அதெல்லாம் வந்து எனக்கு தேவைப்படலை அப்படின்னா இப்போ சாம்சங்லாம் வந்து டெலிட் பண்ண ஆப்ஷன் இருக்கும், இதில் டெலிட் பண்ண ஆப்ஷன் இல்லை, டிசேபிள் கூட பண்ண முடியாது. ஸோ அது வந்து கொஞ்சம் கடி. ஸோ அப்போ அதனால் அதுக்கு எவ்வளோ கொடுக்கலாம்? 10க்கு கொடுக்கலாம்ண்ணா. லைக் ஃபுல்லாகவே கூட கொடுப்பேன். ஓகே, உனக்கு செட் ஆகிடுச்சு. அதனால் எனக்கு செட் ஆகிடுச்சு. எனக்கு வந்து நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன்டா, எனக்கு ஆக்சிஜன் வாய்ஸும் பிடிச்சிருச்சு OnePlus-ஓடதும். அதில் வந்து ஒரு படி மேலே என்ன பண்ணிட்டானுங்க, கேமையே ஃப்ளோட்டிங்கில் விளையாடலாம். அப்படியா? சப்வே சர்ஃபேஸ் எல்லாம் நான் என்ன பண்ணேன், ஃப்ளோட்டில் போட்டு விளையாண்டுட்டு இருந்தேன். இங்கே ஃபைல் அப்லோட் ஆகிட்டு இருந்தது டெலிகிராமில். இங்கே பார்த்தோன்னா கேம் மேலே இருக்கும், அங்கே இப்படி தள்ளிட்டு பாஸ் பண்ணிட்டு இங்கே ஃபைல் திரும்ப அங்கே ரெசியூம். ஸோ அதான் இப்போ நீங்கள் வந்து அண்ணன் மாதிரி பேக் டு பேக் வந்து 2 ஃபோன்ஸ் இல்லை 3 ஃபோன் வந்து பக்கத்தில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கே பாரு, இதில் வந்து இப்போ ஃபைல் அப்லோட் ஆகுது. நான் என்ன பண்ணுவேன்னா இதில் ஜாலியாக இப்படி போட்டுருவேன், அது பாட்டுக்கு இருக்கும். நான் மற்ற வேலைலாம் பார்த்துட்டு இருப்பேன். இந்த வேலைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் தெரியுமா, நான் எதுவும் கஷ்டப்பட வேணாம், இப்படி பிடிச்சி டாட்டா. எங்கள் இதில் இருக்கான்னு தெரியல, எல்லாத்துலேயும் இருக்குது. ஹைப்ரோஎஸில் அது இருக்குடா டே, அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணதே இல்லைண்ணா. பிடிச்சி தள்ளி மேலே தள்ளி கார்னருக்கு அட யாரா இவன் ஒரு ஆப் போடுறா அதில்டா. இப்போ இந்த ஆப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கியா, அவ்வளோதான். ஓகே, இன்னொரு ஆப்பும் வைக்கலாம் அதே மாதிரி. பரவாயில்லையே. சரி, அப்போ 2 ஆப்பு வைக்கலாம்.
இன்னொரு ஆப் ஓப்பன் பண்ணிட்டு அதையும் பிடிச்சி தள்ளு, அங்கே மேலே வரைக்கும் கொண்டு போ, கார்னர் கொண்டு போ, இந்த கார்னர் விடு. 2 பேர் இருப்பாங்க, மேலே கீழே இருப்பாங்க. சைடில் அந்த மாதிரி நீ மினிமைஸும் பண்ணிக்கலாம். இப்போ என்ன வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னும் போது வேலை முடிகிற வரைக்கும் இங்கே பார்த்துட்டே இருப்பேன். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவ்வளோதான். பரவாயில்லையே, இதெல்லாம் இருக்குது. ஸோ ஆக்சுவலி இந்த கஸ்டமைசேஷனை முதல்ல வந்து இந்த அளவு அரிசா கொண்டு வந்து ஷாமி தான். நிறைய பேர் நான் வந்து தீம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். நான் தீம் வந்து நிறைய கஸ்டம் தீம்ஸ் போட்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போலாம். இது வந்து அண்ணன் சொன்ன தீம் தாங்க. ஸோ இது வந்து மாறும், திரும்ப வந்து பகலுக்கு வந்து பிரைட் ஆகும். அந்த ஏசி இருக்குல்ல, அது மேலே டெம்பரேச்சர் வரும்டா, அது நல்லாயிருக்கும். ஸோ அது நான் பேசிக்கலி இன்னும் நான் இந்த டெம்பரேச்சர் வந்து நான் இது வெதர் இதை வந்து நான் ஆனே பண்ணல. இதில் அந்த தீம் இருக்குது. நான் ஆனால் வேறு ஒரு சைனீஸோட ஒரு தீம் போட்டு வச்சுருக்கேன். ஏன் அதை போட்டிருக்கேன்னா, இது ஆல்ரெடி ஒரு சில வீடியோஸில் நான் காமிச்சிட்டேன் உங்களுக்கு, அதனால் தெரியும். இவனுக்கு தான் தெரியாது. எப்படி இதில் வரல, இது வந்து சாம்சங்கோட பில் மாதிரி தான் இருக்குது. இது தனி தீம்டா, இது வேறு தீமு. இந்த தீமே வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ நீங்கள் ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணல? இது தனியாக வேறு. இந்த தீம் போட்டால் வரும். ஸோ இந்த தீம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நான் ஒரு வீடியோ இப்போ தான் கௌதம் ப்ரோட பண்ணியிருக்கேன். அதை பார்த்து நீயும் இன்ஸ்டால் பண்ணிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸி தான். பண்ணிட்டேன்னா நீயும் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணணும். பட் இந்த தீம் ரொம்ப பிடிச்சிருக்கலாம். இந்த தீம் வந்து ரொம்ப, அது மட்டும் இல்லை, இதில் இந்த தீமில் நீ பண்ண மிஸ்டேக் என்னன்னு சொல்கிறேன், அன்லாக் பண்ணு. இந்த தீமில் நீ டார்க் மோட் யூஸ் பண்ணுற. இந்த தீமில் டார்க் மோடே யூஸ் பண்ணக்கூடாது. இந்த தீமில் லைட் மோட் யூஸ் பண்ணணும். ஒரு தீமுக்கும் ஒரு கலர்ஸ் இருக்குடா. இங்கே பேர் ஆமாம், இங்கெல்லாம் வரும், சூப்பராக இருக்கும். எல்லா இடத்துலையும் அந்த தீமோட லுக்கு இங்கெல்லாம் வரும். நான் ப்ளூடூத் மெனுலாம் நான் பண்ண வீடியோஸ்லேயே காமிச்சிருப்பேன். ப்ளூடூத் மெனுலலாம் கூட வரும். எல்லா இடத்துலையும் அதான் இருக்கும். சிஸ்டம் வைடு வந்து எல்லா இடத்துலையும் அந்த தீம் வந்துடும். இதில் நான் என்ன பண்ணிட்டேன், ஃபாண்ட்டை கொஞ்சம் போல்டு வேறு ஆக்கிட்டேன், பளிச்சுன்னு தெரியும். இப்போது ஃபாண்ட் வந்து இதில் கொஞ்சம் நார்மலாக இருக்கு இல்லையா, நான் டிஸ்பிளேல வந்து ஃபாண்ட்டுக்கு வெயிட்டேஜ் இருக்கும். இந்த ஃபாண்ட் செட்டிங்ஸ் பண்ணால் வெயிட்டேஜ் இருக்கும். ஆமாம், இது வந்து மீ சாண்ட்ஸ் வச்சேன்னா வெயிட்டேஜ் இருக்கும். ஃபுல் வெயிட் வச்சுருவேன். ஃபுல் வெயிட் வச்சா பளிச்சுன்னு தெரியும். அப்போ என்ன பண்ணால் இங்கே வேறு பேக்ரவுண்டே அப்படி இருந்தாலும் கூட அதில் பிளர் ரொம்ப ஹெவியாக இல்லை இல்லையா, ஸோ அப்பயும் கூட எல்லாமே பளிச்சுன்னு தெரியும். ஒன்று பேசிக்காக நீங்கள் வந்து கஸ்டமைசேஷன் மாற்றிக்கலாங்க. என்ன வந்து உனக்கும் கன்வீனியன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆப் ட்ராயர் வந்து நீங்கள் பிளர் கூட பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களோட ஆப்ஷன் தான் பேசிக்கலி. தீமுக்கு வந்து அதான்டா கலரு, டார்க் மோடு, லைட் மோடு ரெண்டுத்துக்குமே தீம்ஸ் இருக்குது. லைட் மோடுக்கு நிறைய தீம்ஸ் இருக்குது, நிறைய பேருக்கு அது தெரியாது. நீங்கள் லைட் மோட் வச்சிங்கன்னா தீமோட பயங்கரமான ஃபீச்சர்ஸ்லாம் வெளில கிக்கின் ஆகும். பேசிக்கலி நான் டார்க் மோட் யூஸ் பண்ணால் பேட்டரி லைஃப் என்ஹான்ஸ் பண்ணுறது தான். அதெல்லாம் ஒரு மணி என்ஹான்ஸ் ஆகாது. நான் நிறைய அல்காரிதம் டெஸ்ட் பண்ணிட்டேன். 10 மணி நேரம் எஸ்ஓடி ஒரு ஃபோனுக்கு வருது அப்படின்னா அந்த ஃபோனை லைட் மோடுக்கு மாற்றினா 9.5 9 hours 45 minutes வரும். 4 மணி நேரம் காம்ப்ரமைஸுக்காக நான் வந்து வெறும் கருவா கொட்டையாக பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு வண்ணமயமாக பார்த்துட்டு போகிறேன், அவ்வளோதான். பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். ஆமாம், பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். டார்க் மோட் தான் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க டார்க் மோட் வச்சுக்கோங்க. அப்படி இல்லாதவங்க ஒயிட். நான் இப்போ ஒயிட் தான். அவன் அண்ணன் சொன்ன மாதிரி சில தீம்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த இதுதான் தீம் செட் ஆகும். ஆமாம், சிலது வந்து லைட் தீம் நல்லா போகும், சில டார்க் தீம் நல்லா போகும். டார்க் தீம் போட்டதை நீங்கள் லைட் தீம் போட்டால் கரெக்டாகவே இருக்கும். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதுக்கு போய்க்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். லைட் மோட் ஓகே. பேட்டரி லைஃப் தாரம் நல்லா இருக்கா? இப்போதைக்கு ஏதாவது சொன்னால இன்ஸ்டாகிராம் அன்இன்ஸ்டால் பண்ணியாச்சு. மெட்டா ஆப்ஸ் வந்து ஒன்று தான், ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப் மட்டும் தான் வச்சுட்ருக்கேன். ஸோ அதனால் இது ரெண்டும் பரவாயில்ல. நான் என்ன பண்ணிட்டேன், இந்த ஃபோனை எடுத்ததுனால இந்த ஃபோனில் ஜியோ சிம்மை தூக்கி போட்டேன். ஸோ அதனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் நல்லா நிற்கிது. ஆனாலும் அண்ணனோட அப்டேட்டை பொறுத்து தான். அண்ணன் வந்து நாளைக்கு அப்டேட் எப்படி பண்ணுவாப்புலன்னு தெரியாது. இது திடீர்னு வந்து அப்டேட் சொதப்பிட்டாங்க அப்படின்னா திரும்பி ஒரு 4-5 மாதத்துக்கு அந்த பேட்டரி லைஃபோடையே தான் ஓடும். திடீர்னு நல்லாயிருக்கும், திடீர்னு நல்லா இருக்காது, அந்த மாதிரி. ஆனால் இது வரைக்கும் எனக்கு பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நர்வஸான மொமெண்ட்லாம் எதுவுமே இருந்ததில்லை. நான் ஐயோ இறங்கிடுச்சு என்ன பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருந்ததே கிடையாது. க்ளீனாக இருக்குது. ஓகே ரைட். எப்படியுமே 7 out of 10 கண்டிப்பாக கொடுப்பேன். சரி, அப்போ மொத்தம் நம்ம மக்களுக்கு நீ என்ன சொல்ல விரும்புகிற? அதாவது 15 Ultra இப்போ செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் கிடைக்கும். கிடச்சா வாங்கலாமா? அப்படி வாங்கினா யார் வாங்கலாம்? ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஷாமியோட ஹைப்பர் ஓஎஸ் வந்து உங்களுக்கு செட் ஆகணும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு இதில் போயிட்டு நீங்கள் முதல்ல யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் சாம்சங்லேருந்து வரீங்க இல்லை ஒரு ஆப்பிள்லேருந்து வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பயங்கர டிஃப்ரென்ஸ் தெரியும். சாம்சங்கில் வந்து உங்களுக்கு இருக்க குட் லாக்கு, சாம்சங் வாலெட்டு, அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி. அண்ட் சாம்சங் வந்து வேறு லீக்குக்கே போயிட்டான் நான் யூஐயில். அது நீங்கள் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது கூட அது வந்து நான் மாதிரி ஃப்ளிப்பில் இப்போ குட் லாக்லாம் போட்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் பிக்சல்ல இருந்து நீங்கள் வரீங்கனாலும் உங்களுக்கு வந்து அது வேறு மாதிரி இருக்கும். இப்போது முன்னே வந்து எனக்கு என்ன ஃபீல் ஆகும்னா, பிக்சலில் வந்து எனக்கு இதெல்லாம் இல்லையேன்னு சொல்லி வருத்தப்படுவேன். எந்த மாதிரினா ஃப்ளோட்டிங்கு அதில் இல்லை. இப்போ தான் அதுலேயும் ஃப்ளோட்டிங்லாம் வந்துருச்சு, அதுவும் மாசாக இருக்குன்னு வச்சுக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு வந்து இது கம்ப்ளீட்டாக யூசர் ப்ரிஃபரன்ஸ் தான். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே ஷாமி ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் சாம்சங்லேருந்து போகும்போது எனக்கு ரொம்ப மிஸ் பண்ணதுன்னா சாம்சங் வாலெட்டும் சாம்சங் இது தான் நம்மளோட யூஐ.
அந்த குட் லாக் இது மட்டும் தான் நம்ம மிஸ் பண்ணேன். மற்றபடி அந்த ஃபோனை வந்து எதுவுமே மேஜராக மிஸ் பண்ண மாதிரிலாம் எனக்கு தெரியல. அக்கஸ்டம் ஆயிடுச்சு, எல்லா ஃபீச்சர்ஸுமே எனக்கு வந்து ஓரளவுக்கு அக்கஸ்டம் ஆயிடுச்சு. ஸோ தயவு செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள். அப்கிரேடுன்னு பண்ணணும் அப்படின்னா பண்ணாதீங்க. 15 அல்ட்ரா தான் வச்சுருக்கிறீங்க, 17 அல்ட்ரா வாங்கணும் அப்படின்னாலும் தயவு அப்கிரேட் பண்ணாதீங்க. பட் ஓல்டு ஜெனரேஷனுக்கு வரீங்க அப்படின்னா தென் அப்கிரேட் இஸ் ஓகே. பட் இப்போதைக்கு 60,000 65,000 வந்து எனக்கு ஒரு நல்ல ஃப்ளாக்ஷிப் வேணும். ரொம்ப பழசாகவும் இருக்கக்கூடாது, பட் நல்ல பேட்ரி, நல்ல யூஐ எல்லாமே இருக்கணும் அப்படின்னா தாராளமாக Xiaomi 15 அல்ட்ரா இஸ் அ வெரி குட் சாய்ஸ். எனக்கு பர்சனலாக சொல்லணும்னா நான் தான் திரும்பியும் சொல்கிறேனே, சில சமயங்களில் சில ஃபோன்ஸில் சில காம்ப்ரமைஸ் இருக்கும். அந்த லிஸ்ட்டில் வந்து 14 அல்ட்ரா நான் வைப்பேன். 14 அல்ட்ரா வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் மிக்சட் ஃபீலை தான் கொடுத்துருக்கு. எல்லாருமே ரொம்ப சாலிடாக என்றைக்குமே வந்து ரொம்ப சூப்பர்னு சொன்னதில்லை. எனக்கு அதில் இருக்க வேரியபிள் பிரச்சனை மேலே ஒரு கண்ணு, அதனால் எனக்கு அது. ஆனால் நிறையா ஏரியாஸில் ஹிட் அண்ட் மிஸ் இருந்தது. அது எல்லாத்தையும் அந்த ஹிட் ஆர் மிஸ் வந்து கொஞ்சம் இன்னும் ஸ்டெபிலைஸ் பண்ணது தான் 15 அல்ட்ரா. 15 அல்ட்ராலேருந்து 17 அல்ட்ரா எப்படி ஆயிடுச்சுன்னா, இது வந்து இன்னும் கோர் ஃபோட்டோகிராஃபி ஆஸ்பெக்ட், அதுவும் ஜூம் கான்சென்ட்ரேட் பண்ணி போயிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ ஒரு சில ஃபீச்சர்ஸ் மிஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து ஒரு மேக்ரோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேக்ரோ வந்து என்னென்னா, ஏன் மேக்ரோ பிடிக்குது அப்படின்னா நான் அதுக்கான ரீசனையும் சொல்லிட்டேன். இப்போ பரவாயில்ல, நம்ம பிரதீப் என் கூட இருக்கான் அப்படின்னா, டே பிரதீப் ஒரு நிமிஷம் இந்த கடவாசல் நில்றான், டே பிரதீப் இங்கே நில்றான்னு சொல்லி அவனை வச்சு டிஃப்ரெண்ட் சினாரியோஸ்க்கு ஃபோட்டோ எடுப்பேன். நான் தனியாக ஒண்டியால சுற்றிக்கிட்டு இருப்பேன், யாரை நிறுத்துறது நான்? எந்த ஃபோனுக்கும் அதனால தான் நான் எடுக்கும்போது நிறையா ஹியூமன் போர்ட்ரேட் சப்ஜெக்ட்ஸ் எனக்கு கிடைக்காது. நான் தனியாக சுற்றிட்டு இருக்கிறனால எனக்கு நான் யாரை எடுப்பேன்? ரோட்டில் போகிறவங்க கிட்டலாம் பர்மிஷன் கேட்டு எடுக்க முடியுமா? எடுத்தனே நான் எடுக்க மாட்டேன். அது வந்து எனக்கு தேவையில்லாத பஞ்சாயத்து. ஏன்னா நிரஞ்சன் ப்ரோ ஃபோட்டோ வாக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே நம்ம பில்லா பேண்டோரமில் இருக்க அந்த லேடிஸ் வேலை செய்கிறாங்கன்னா அவங்ககிட்டலாம் போய் பாட்டி ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறோம் பாட்டி அப்படின்னு. ஆனால் நிறைய இடத்துல வந்து இந்த ஃபோன் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ண விஷயம் அதுதானா. எனக்கு வந்து இந்த ஃபோன் அந்த சாம்சங் யூஸ் பண்ணிட்டு வந்தப்போ, இப்போ நான் அந்த காந்தலூர்லாம் போனேன்ல, ஃபோட்டோஸ் எல்லாம் அதான் அந்த ஒரு அதான்டா. இது எப்படி தெரியுமாடா? இன்னொன்று, இப்போது ஃப்ளிப்பு பேட்ரி டவுன் சைடு நமக்கு தெரிஞ்சு இதோட ஏதோ ஒரு யூஎஸ்பி இருக்குல்ல, அதுக்காக நான் வாங்குறேன் போது ஏமாற மாட்டேன். ஆமாம், நான் வந்து ஃப்ளிப்பு வாங்கிட்டு 3 நாள் பேட்டரி லைஃபாங்க, அதனால தான் வாங்கியிருக்கேன். நம்புற மாதிரி வர சொல்லுங்க. இல்லை 3 நாள் பேட்டரி லைஃப்னு சொன்னாங்க, அதனால வாங்கியிருக்கேன்னு சொன்னால் அப்படி இருக்கும். தம்பி நீ ஏமாற போகிறப்பா, அப்படிதான் இருக்கும். அதான் மேட்ரு. ஸோ அப்போது என்ன இருக்குது இல்லைன்னு தெரிஞ்சு வாங்கும்போது ஏமாற்றம் இருக்காது. நான் பாட்டுக்கு நானே கனவு கொட்ட ஒன்று கட்டிட்டு போய் டிவைஸ் வாங்கினேன்னா பிரச்சனை தான். இப்போ நான் ஏமாந்தேனா அப்படின்னு ஆஸ்பெக்ட்ல தான் ஏமாறல. ஏன்னா எனக்கு தெரியும் நான் எதுக்காக இந்த ஃபோனை வாங்குறேன்னு தெரியும். அந்த ஆஸ்பெக்ட் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு எனக்கு தெரியும். அந்த ஃபோன் அந்த ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னு எனக்கு தெரியும். அதனால வந்து நான் இந்த ஃபோன் வந்து ஏமாறல. மற்ற எல்லா காம்ப்ரமைஸுமே ஓரளவுக்கு பரவாயில்ல. நான் இப்போ ஹீரோ ஸ்ப்ளெண்டர் வாங்குறேன் அப்படின்னா நான் மைலேஜ்க்காக தான் வாங்குறேன். அதுக்காக அந்த ஃபோன் அந்த வண்டி வந்து 150 கிலோமீட்டர்ல போகல அப்படின்னு நான் ஃபீல் பண்ணாலோ போகலாம். அது ஏதாவது டோ பண்ணலாம், இல்லாட்டி ஏதாவது ட்ரக்கில் கயிறு கட்டி இல்லை மலையிலேருந்து கீழே தள்ளி விடலாம். போகலாம். இல்லை வந்து நான் வந்து ஒரு சூப்பர் மோட்டோ ரேஸில் எதுவுமே ஓட்டணும் அப்படின்னாலாம் முடியாது. நான் என்ன பர்பஸ்க்காக வாங்குறேன்னு தெரிஞ்சு நான் வாங்கினேன் அப்படின்னா அண்ணன் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக டிசப்பாயின்ட் ஆக மாட்டீங்க. இப்போ கூட ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபோன் வேணும், வந்து உங்களுக்கு நல்ல கேமராஸ் எடுக்கணும், மற்ற இருக்கிற ஃபோனெல்லாம் செம்ம காண்டா இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து இது பார்க்கலாம். இல்லைன்னா நீங்கள் X300T அந்த மாதிரி கூட ஃபோன்ஸ் வந்து இப்போது வருது. ஸோ அதையும் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஆனால் ரெனோவே 55,000-60,000 போயிடுச்சு. ரெனோ 16 தான் இப்போ ப்ரைஸ்லாம் வந்துருச்சு, பார்த்துருப்பிய 62,000 வந்துருச்சு. ஒன்றுமே சொல்ல 60K இது கிடைக்குது அப்படின்னா இது வேல்யூ ஃபார் மணி தான். நான் இந்த ஃபோன் செகண்டில் வாங்கும்போது ரெனோ வந்து 39,000 வந்து அது 14 ரெனோ 14 இப்போ 16 வந்து 62. சரி அதாங்க, நீங்கள் ஆனால் வாங்குற இடம் என்ன எதுன்றதை பார்த்து வாங்குங்க. இவங்க 2 பேரும் சொல்லிட்டாங்க, அதனால் நான் 15 அல்ட்ரா வாங்குறேன்லாம் வாங்கக்கூடாது. வாங்குற இடத்துல நல்லா விசாரிச்சுக்கணும், பில் இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த கடை உங்களுக்கு ரொம்ப பழக்கமான கடையாக இருந்தால் பிரச்சனையே கிடையாது. நாளை பின்ன ஏதாவது ப்ராப்ளம்னா கூட அவங்க கிட்ட ஏதாவது நீங்கள் ஒரு சில அசிஸ்டன்ஸாவது கேட்க முடியும். அப்படின்னா அண்ணன் இந்த ஒரிஜினல் யூஸரோட பில் வேணும்னா நான் இதை போய் மாற்றணும் அப்படின்னு கேட்க முடியும். எதுவுமே தெரியாமல் நட்டாத்தில் வாங்கியிருந்தோம்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதெல்லாமே மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம செகண்ட் ஹேண்டில் வாங்குறீங்கன்னா கூட முடிஞ்ச அளவுக்கு ஃபோனை வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்கன்னு நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா நான்லாம் இது யூஸ் பண்ணி பார்த்தேன் ப்ரோ. நான் கூச்சமே இல்லாமல் கேட்டேன் அந்த கடையில் வந்து கொஞ்சம் கொடுங்க, நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன்னு. என்ன யூஸ் பண்ணி பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுக்கப்புறம் தான் நான் ப்ரொசீடே பண்ணேன் ஆக்சுவலி. ஏன்னா வந்து நீங்கள் என்ன ஃபோனை வாங்குறீங்கன்றது இதுதான் கடையில் போய் உட்காந்து செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் வாங்க முடியிற விஷயம். 2 மணி நேரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் டிசைட் பண்ணி வாங்கிட்டு வரலாம். பட் இதுவே வந்து நீங்கள் புது ஃபோன் வாங்க போகிறீங்கன்னா யூஸ் பண்ணி பார்க்குறேன்னா காது மேலே ஒன்று கொடுப்பாங்க, அதான் வாங்க முடியும். ஸோ அதனால் அதுக்காக வேறு யூஸ்டு மார்க்கெட்டில் நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி ரிஸ்க்கும் உண்டு, அதுவும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ரிஸ்க் எடுங்க. எனக்கு அமைஞ்ச மாதிரி உங்களுக்கு அமையும்னு சொல்ல முடியாது, இல்லை உங்களுக்கு அமைஞ்ச மாதிரி எனக்கு அமையும்னு சொல்ல முடியாது, அவ்வளோதான் வித்தியாசம். ரைட்டுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதுக்கு விடைபெற்றுள்ள சிவபரணி பிரதீப் துரை பார்க்கலாங்க. பை.